அடுத்தபடியாக முதல் வகுப்பிலே உள்ள மாணவ செல்வங்கள் 2 பெண் பிள்ளைகள் ரொம்ப அழகா பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்சின் அவர்களும் ஷரீன் அவர்களும் வாங்க. இஸ்லாமிய கேள்வி பதில் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்லாமிய பயிற்சி. விளக்கம். சீரத். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றுக்கு சீரத் என்று கூறப்படும். சகோதரே, இஸ்லாமிய பற்றி சில கேள்விகளை நான் உன்னிடம் கேட்கலாமா? ஆம், தாராளமாக கேளுங்கள். நபி என்பவர்கள் யார்? அல்லாஹ்வின் கட்டளைகள் அவனது அடியார்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற நல்லடியார். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் என்ன? நம்ம நபி அவர்களின் பெயர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள்? ரபியுல் அவ்வல் பிற 12 திங்கட்கிழமை பிறந்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் பெயர் என்ன? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் பெயர் அப்துல்லா. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரின் பெயர் என்ன? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினா. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் பெயர் என்ன? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்த்த பெரிய தந்தையின் பெயர் என்ன? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்த்த பெரிய தந்தையின் பெயர் அபூ தாலிப். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் எத்தனை? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் 3. முதலாவது அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம அழகாக சொன்னீங்கள், மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரன். சகோதரி, நானும் சில கேள்விகளை கேட்கலாமா? ஆம், தாராளமாக கேளுங்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் எத்தனை? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண் குழந்தைகள் 4. முதலாவது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகத்தில் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வயதில் நபி பட்டம் அருளப்பட்டது? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40ஆம் வயதில் நபி பட்டம் அருளப்பட்டது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபியர்கள் வைத்த பெயர் என்ன? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரபியர்கள் வைத்த பெயர் அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்-சாதிக், உண்மையாளர். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 53 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இறுதி நபி யார்? இறுதி நபி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு வேறொரு நபி வருவாரா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறொரு நபி வரமாட்டார். எந்த மக்களுக்காக நபிமார்கள் அனுப்பப்பட்டனரோ அந்த மக்களுக்கு என்ன பெயர் சொல்லப்படும்? அந்த மக்களுக்கு அந்த நபியின் உம்மத் சமுதாயம் எனப்படும். நாம் எந்த நபியின் உம்மத்தாக இருக்கிறோம்? நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக இருக்கிறோம். சகோதரி, அழகா சொன்னீங்களே, மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அருமையாக அழகா சொன்னாங்க. இஸ்லாமிய அறிவு என்ற கேள்வி பதில்ல எத்தனை விஷயம் பாருங்க, நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது.
நமக்கு தெரியாத விஷயம் நிறைய பேர் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது ஹஸ்ரத். இப்போதான் புள்ள சொல்லி தான் தெரியும். ரசூல்லா எங்க பிறந்தாங்க, ரசூல்லா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, எப்போ மௌத்தானாங்க, எங்க மௌத்தானாங்க, ரசூல்லா சிச்சா யாரு, தாதா யாரு, எல்லாம் நமக்கு இது மாதிரி கேள்வி பதில் சொல்லி தான் தெரிய வேண்டியிருக்குது. நம்ம தான் பிஸியாக இருக்கிறோமேங்க. காலையில் எந்திரிச்ச உடனே சமையல் பண்ணணும், துணியை துவைக்கணும், ஊட்ட பெருக்கணும், புள்ளிய பார்க்கணும், எங்கே நேரம் இருக்குது ஹஸ்ரத். ஆனால் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கிட்ட நீங்க இந்த சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தயவு செய்து ஞாபகம் வச்சுங்க.